ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் 20 to 25K பட்ஜெட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லாஸ்ட் மந்த் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் 20K பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் கூட ப்ரைஸை ஹைக் பண்ணி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அபவுட் 25K பட்ஜெட் செக்மெண்ட்டில் செல் பண்ணிட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ ப்ரைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி 25Kக்கும் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இந்த பட்ஜெட்ல வாங்குறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நான் 5th பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐயுடைய MI 11 Lite 4G தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த 200 கிராம்ஸ்க்கான வெயிட், 9.mm திக்னஸோட இந்த 7 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளேயோடலாம் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை. ரொம்பவே லைட் வெயிட்டாக, ரொம்பவே ஸ்லிம்மாக, ரொம்பவே சின்னதாக எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த MI 11 Lite 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 6.8mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட 157 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கஸ்டான ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு இருக்கும். அது கூடவே இந்த ஸ்மார்ட் போன்ல 6.55 இன்ச்சஸ்க்கான 10 பீட்கான கலர் டிஸ்பிளே, HDR 10க்கான சப்போர்ட்டோட சூப்பர் AMOLED பேனல்கான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அது கூடவே கேமிங்க்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 4250 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 732Gக்கான சிப்செட், 16 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சல்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 6+128GB வேரியன்ட் 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போனை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு பட்சத்தில் மட்டும் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க மெயினாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் மெயினாக 4G ஸ்மார்ட் போன் தான், 5G இந்த ஸ்மார்ட் போன்ல கிடையாது. ஸோ அதனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 4G ஸ்மார்ட் போனா இருந்தால் பரவாயில்ல, லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா இருக்கணும் அண்ட் டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி கேமரா குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த ஸ்மார்ட் போன்ஸை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் 4th பிளேஸில் சாம்சங் ஃபேன்ஸுக்காகவே ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் 20K பட்ஜெட் அப்படின்னதும் இப்போ ரீசெண்டாக சாம்சங் கிட்ட இருந்து லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி M32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாரும் சூஸ் பண்ணிட்டு தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே மொக்கையான ஒரு ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் கூட போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த சாம்சங் கேலக்ஸி M32 5Gக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED பிளஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி 60 ஹெர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேட்டரி கெபாசிட்டி 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Exynos 9825 அப்படின்ற அவங்களுடைய ஓன் சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். Snapdragon Mediatek கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Snapdragon 720 730Gக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த சிப்செட். மற்றபடி இதில் 32 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரியல் சைட் 64 மெகாபிக்சல்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மெயினாக இதில் 12 மெகாபிக்சல்கான அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார்னு ஒரு நல்ல கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6+128GB வேரியன்ட் 21,500க்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சாம்சங் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். மெயினாக பேட்டரி கெபாசிட்டி 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டியோட எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த சாம்சங் கேலக்ஸி F62 நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்னும் பெட்டரான டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் ரேட், ஃபாஸ்ட் சார்ஜிங், ப்ராசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் 3rd பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus கிட்ட இருந்து அவங்களுடைய லோ பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்த OnePlus Nord CE 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதில் 6.43 இன்ச்சஸ்க்கான ஃப்ளூயிட் AMOLED பேனல்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. அது போக 4500 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 750Gக்கான ஒரு சிப்செட் இங்கே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது கூடவே 16 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சல்கான
பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒன் பிளஸ் ஸ்மார்ட் போனை மெயினா நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கான காரணமா இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஓஎஸோட 6+128GB வேரியன்ட் 23,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒன் பிளஸ் நாட் CE 5G ஸ்மார்ட் போனை இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த 23K பட்ஜெட்ல ஒன் பிளஸ் மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஆக்சிஜன் ஓஎஸோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த ஒன் பிளஸ் நாட் CE 5G ஸ்மார்ட் போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் 5G பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த ஒன் பிளஸ் நாட் CE 5Gல வெறும் ஒரே ஒரு 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் இருக்கு. N78 அப்படின்ற இந்த ஒரே ஒரு 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ அதையுமே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு 5G பேஸ் பண்ணி வாங்குறீங்களா அப்படின்றதையுமே செக் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் செகண்ட் பிளேஸ்ல சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் மோட்டோரோலா கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன மோட்டோரோலா H20 ஃபியூஷன் தான். இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹைலைட்டட் கீ ஸ்பெக்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 10 பிட் கலருக்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட HDR10க்கான சப்போர்ட் வர ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே கேமிங்காக 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர், Mediatek Dimensity 800U அப்படின்ற ஒரு 5G சிப்செட், 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் அதோட 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான OS மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 6+128GB வேரியன்ட் 21,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவோட நல்ல கேமரா செட்டப்பும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோட்டோரோலா H20 ஃபியூஷன் ஸ்மார்ட் போனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் இதில் நமக்கு 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போதுமே 13 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நிறைய 5G பேண்ட்கான சப்போர்ட்டுமே இதில் இருக்கு. ஸோ 5G சென்ட்ரிக்கா நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களும் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை 5Gக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். நிறைய 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல Dimensity 800U கான சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே அப்படின்னு பட்சத்தில் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல இன்னுமே பெட்டரான சிப்செட் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போனை பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய Realme X7 Max 5G தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணப்போ 27K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. பட் இவங்க Realme GT மாஸ்டர் எடிஷனில் இப்போ லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த Realme X7 Max 5G உடைய பிரைசிங் இப்போ கம்மி பண்ணிட்டு 25K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 25K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.43 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 50 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சார்ஜர் பாக்ஸ்ல நமக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜரே கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity 1200 அப்படின்ற ஒரு சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் அது கூடவே இதில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 8GB + 128GB கான வேரியன்ட் நமக்கு இங்க 25K அப்படின்ற பட்ஜெட்டுக்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 8GB கான வேரியன்ட்டோட ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Dimensity 1200 அப்படின்ற சிப்செட்டோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட ஒரு ஆல் ரவுண்டட் ஸ்மார்ட் போனா நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme X7 Max 5G உங்களுக்கான பெஸ்டான சாய்ஸா இருக்கும். மெயினா கேமிங்காக நீங்க ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்மார்ட் போன்ஸையும் விட இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கான ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போதுமே இதில் நமக்கு ஒரு 7 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால 5G சென்ட்ரிக்காவும் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இந்த அண்டர் 25K பட்ஜெட்டில் நம்ம லிஸ்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருந்த டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஆர்டர் வைஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்த்ததுல இருந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அண்டர் 25K பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸுக்கு ஏற்ற ஸ்பெக்கோட வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.